श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவியின் நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். பகூனாம் ஜன்மநாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபஹ. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 7வது அத்தியாயமான ஞான விஞ்ஞான யோகத்தின் 19வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்வது, அர்ஜுனா, இந்த ஞானிகளை பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிந்து கொள் என்று சொல்றாராம் அவர். இந்த ஞானிகளை பற்றி தான் இதுக்கப்புறம் வரப்போற ஸ்லோகங்களை விவரித்து சொல்ல போறாராம் நம்ம கிருஷ்ணர். அந்த வகையில இந்த ஸ்லோகத்தில் அவர் ஞானியை பத்தி சொல்வது, பகூனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே. பல ஜென்மங்கள் கழித்து இந்த பிறப்பை எடுத்திருக்கிற இந்த ஞானிகள் என்னை அடையணும் என்று ஆசைப்படும் காரணத்தினால், என்னை வணங்கணும் என்று ஆசை கொண்ட காரணத்தினால் மட்டுமே ஞானிகள் என்று பெயர் பெற்றார்கள். பல பிறப்புகள் எடுத்திருக்கா. இந்த பிறப்பும் அந்த பல பிறப்புகளை ஒரு 10ஓட 11 இந்த ஜென்மமும் போகக்கூடாது. இந்த ஜென்மத்தோட இந்த சம்சாரம் முடிய வேண்டும். இந்த சம்சார சக்கரம் முடிய வேண்டும். இன்னொரு பிறப்பு, மற்றொரு பிறப்பு ஜீவனம் நமக்கு வேண்டாம். அந்த இறைவன் ஒருவரே போதும் என்று நினைப்பவர்கள் ஞானிகள். அப்படி பல பிறப்புகள் எடுத்தாலும் பகவானை சென்று அடையணும் என்ற அந்த ஒரு எண்ணத்தினால், அந்த ஒரு துடிப்பினால், அந்த பகவானை சென்று அடையணும் என்ற ஒரு சோகத்தினால், அவரிடமிருந்து பிரிந்திருக்கோமே என்ற சோகத்தினால் அந்த இறைவனையே வழிபடும் நபர்களான இந்த ஞானிகள், அவ எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் தன்னோட பாதையிலேருந்து விலகி போகவே மாட்டாளாம். அவ பாதையில, அதாவது பகவானை சென்று அடையணும் என்கிற அவளோட பாதையில அதிலேருந்து விலகி போறதுக்கு எந்த விஷயமும் அவளை தடுக்கவே முடியாது என்று சொல்றார். இப்படி இருக்கும் இந்த நபர்கள் அந்த இறைவன் ஒருவரே அனைத்துமே அந்த இறைவன் தான், சர்வமும் அந்த இறைவன் தான் என்று உணர்ந்து கொள்கிறார்கள். ஆனால் சோகமான விஷயம் என்ன என்று தெரியுமா அர்ஜுனா? இப்பேற்பட்ட நபர்கள் ரொம்ப கம்மியாக இருக்கா. லட்சத்துல ஒருத்தர் தான் இந்த மாதிரி இருக்கா. ஆனால் இந்த நபர்களை கண்டுபிடிப்பது, இவாளை தேடி கண்டுபிடிப்பது என்று ரொம்ப கஷ்டமான விஷயம் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். அனைத்துமே அந்த இறைவன் தான் என்ன உணர்ந்து தங்களோட அனைத்து ஆசைகளையும், நம்ம கோபத்தையும், தங்களுக்குள்ள இருக்கும் எதிரிகளையும் கட்டுப்படுத்தி கொண்டு அந்த இறைவனை சென்று அடைவது மட்டுமே போதும் என்று நினைக்கும் நபர்கள் கிடைப்பதற்கு அரிதானவர்கள் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 7வது அத்தியாயமான ஞான விஞ்ஞான யோகத்தின் 19வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.